ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Teenah's World. இன்றைக்கி நம்ம மீஹுன் கோரெங் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 4, பூண்டு 5, ஊசி மிளகாய் 15 எடுத்திருக்கேன். ரெடிமேட் சில்லி கில்லிங், 2 ஃபிஷ் கேக் நான் ஸ்லைஸாக வெட்டியிருக்கேன், 5 முட்டை, dried shrimp, அப்புறம் ஒரு பிடி அளவு நெத்திலி எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமாக நெத்திலி எடுத்து ட்ரை ஷ்ரிம்போடு சேர்த்து வெங்காயம் பூண்டு மிளகாயோடு சேர்த்து இடித்து வச்சுக்க போகிறேன். நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் 2 பேக்கெட் மீஹூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 சர்விங்ஸ் வரைக்கும் வரும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் இடித்து வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும். 5 முட்டையும் நல்லா அடித்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சம் கறிவேப்பிலை. ஃபர்ஸ்ட்டு நம்ம முட்டையை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். முட்டை பொரிஞ்சு வந்த பிறகு இப்படி நல்லா உடச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா சேர்த்து கிளறி விட்டுருங்க. இப்போது நம்ம முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஃபிஷ் கேக் பொரிக்கிறதுக்கும் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஃபிஷ் கேக் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் நம்ம நெத்திலியும் பொரிச்சுக்க போகிறோம். நெத்திலி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கடுகு சேர்த்துக்க போகிறோம். அதோட கறிவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். கூடவே நம்ம இடித்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம்.
அடுத்து நம்ம ரெடிமேட் சில்லி கில்லிங்க சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துச்சு. அடுத்து நம்ம பொரிச்சு தனியாக எடுத்து வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட போகிறோம். இப்போது நம்ம மீஹூனை சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. நம்ம சேர்த்துருக்கிற சில்லி மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஸ்லோவாக கிளறி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பை சுடு தண்ணியில் நான் ஏற்கனவே கரைச்சி வச்சுட்டேன். அதை தான் நான் இப்போ அதில் சேர்த்துருக்கேன். ஏன் நான் உப்பை அப்படியே சேர்க்கலைன்னா அது சரியாக கரையாது. அதனால் சுடு தண்ணியில் கரைச்சி நீங்கள் இப்படி சேர்த்துக்கலாம். மீஹூன் கோரெங் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.